வணக்கம் நண்பர்களே. கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு அடுத்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கிய சம்பவங்கள் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது கன்னி ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. ஸோ கன்னி ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்ட் மாதமானது பிறந்துருச்சு. ஆகஸ்ட் மாதம் கிரகங்கள் பல தடைகளை தாண்டி பெரிய கண்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றுற மாதிரி அமைகிறது. அதனால் உங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்டில் பல விஷயங்கள் நடக்க போகுது. அந்த விஷயம் ஒவ்வொன்றும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற முக்கிய தாள்களை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதிர்ஷ்டமோ ஆபத்தோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிளியராக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிளியராக தெரிஞ்சுக்குங்க, அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நாம் நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு அது ஆமாம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருமே நாம் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்பட்டாவே கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால தான் ஜோதிடர்கள் அப்பப்போ உங்கள் ராசிக்கு நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அதை கண்டுக்காமல் இருக்கிறதுனால தான் இப்போ வரைய பல ஆபத்துக்களில் தப்பிச்சிட்ருக்காங்க, பல ஆபத்துக்களில் மாட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் இனி அந்த மாதிரி ஆபத்து வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை அப்பப்போ உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ உங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி ஆகஸ்ட் மாதம் இந்த ஒரு வலுவான கிரக பயிற்சினால் நிறைய கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட மழை இருக்க போகுது. ஸோ அந்த அதிர்ஷ்ட மழை என்ன மாதிரியான மழை அப்படிங்கிற முழு பலனையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆகஸ்ட் மாதம் வலுவான கிரக பயிற்சினால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே மெயினாக சொந்த வீடு, பதவி உயர்வு, இந்த மாதிரி ஒரு உயர்வான செட்டிலுக்கு போகிற மாதிரி ஒரு அதிர்ஷ்ட காசு வீசுது. அந்த அதிர்ஷ்ட காற்று உங்களோட ராசிக்கு எந்த அளவுக்கு வீசுது அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பாயிண்ட் எல்லாமே இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த டைம் ஜூலை மாதம் முடிவடைந்து ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமையே பிறந்துருச்சு. ஜோதிட ரீதியாக சனிக்கிழமை பிறந்த மாதம் சாஸ்திரத்தின்படி நிறைய கிரக நகர்வுகளால் எல்லாருக்குமே வாழ்வில் ஏற்ற இறக்கங்களையும் பல்வேறு திருப்பங்களையும் ஏற்படுத்தும். ஸோ கிரகங்கள் சுபஸ்தானங்களில் இந்த மாதம் சஞ்சரித்துக்கும் போது அமோகமான பலன்களும், அசுப இடங்களுக்கு செல்லும் போது சவால்களும் எதிர்நோக்குவீங்க. அதனால் இந்த மாதம் கிரகங்கள் எப்படி சஞ்சாரிக்குது அப்படிங்கிறத தெளிவாக முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆகஸ்டில் வர இருக்கக்கூடிய நாட்களில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்கும். அதெல்லாம் வைத்து தான் உங்கள் ராசிக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட மழை பொழியும். அதுலேயும் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் சந்திப்பீங்க. சரி, இப்போ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்களா இல்லை ஏமாளியாக இருப்பீங்களா அப்படிங்கிறத விளக்கமாக உங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கன்னி ராசிக்காரங்க விளக்கமாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி இது கிரகங்களுடைய மாறுதல், இருப்பிடம் இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கு இந்த பலனே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் பலன் என்னங்கிறத தெளிவாக தெரிந்து பயன்பெறுங்க. இந்த மாதத்தில் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் பலவீனமான சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரே காரணத்தால் உங்கள் உறவுகள் நிறைய பாதிக்கப்படலாம். ஆனால் உங்கள் கடின உழைப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் இருந்த போதிலும் புதிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவதில் சில தாமதங்களை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சந்திக்க நேரிடும். இருப்பினும் இந்த மாதம் உச்சம் பெற்ற குரு மற்றும் சூரியனுடைய சஞ்சாரத்தால் நீங்கள் சரியான முடிவுகள் எடுத்திருக்கிறீங்க. அதனால் கவலையே பட வேண்டாம்.
ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழக்கூடிய சூரிய கிரகணம் உங்கள் ஆரோக்கியத்தில் சில ஏற்ற இறக்கங்களை கொண்டு வரக்கூடும். அதோடு புதிய தொடர்புகள் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். அதோடு நீங்கள் ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதியாக உருவெடுக்கவோ தேர்தல்களில் வெற்றி பெறவோ இந்த டைம் வாய்ப்பு இருக்குது. விளையாட்டு அல்லது பிற செயல்களில் நீங்கள் ஈடுபட்டாலும் வெற்றி காண்பீங்க. அதனால் தாராளமாக ஈடுபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் தொழில் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு தொழிலில் ஆகஸ்ட் 5 முதல் 22 வரை புதன் பயிற்சி மற்றும் உச்சம் பெற்ற குருவின் காரணமாக உங்கள் தொழில் எது பண்ணாலும் வெற்றியும் லாபமும் கிடைக்கும். நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்கி அதை விரிவுபடுத்த மூலதானத்தை முதலீடு செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆகஸ்டுடைய 17 முதல் உங்கள் பணி வெளிநாட்டு சந்தைகளை உள்ளடக்கியதாக இருக்கும். நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை பெறக்கூடுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ராகுவுடைய தாக்கத்தால் புதிய வேலையை பெறுவதிலோ அல்லது தொடங்குவதிலோ தாமதங்கள் அல்லது தடைகள் ஏற்படும். ஆனால் கலை வடிவமைப்பு, ஆடை மற்றும் படைப்பு பணிகள் போன்ற துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் இந்த மாதம் கிடைக்கும். சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு ஆதரவளிக்க மாட்டாங்க. அதனால் அலுவலக அரசியலை தவிர்த்துக்குங்க. ஸோ இது மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஓகே தான். அதுக்கப்புறமா நிதி ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் நிதிக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா நல்ல வருமானம் இருக்குது, ஆனால் செலவுகள் அப்படியே இருக்கும். இருப்பினும் இது உங்கள் நிதிநிலையை பாதிக்காது. புதிய முயற்சிகள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்க வலுவான வாய்ப்பு இருக்குது. ராகு மற்றும் வக்ர சனியின் தாக்கத்தால் இந்த மாதம் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தக்கூடுங்கிறதுனால தேவையற்ற நிதி பரிவர்த்தனைகளை தவிர்த்து எந்த விதமான வாக்குவாதங்கள்லேருந்து விலகி இருங்க. அதோடு இந்த மாதம் பங்கு சந்தை அல்லது ஊக முதலீடுகளுக்கு சாதகமாக இல்லை. ஆடம்பர பொருட்கள் மற்றும் நகைகள் தொடர்பான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதோடு அசையா சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் மீது செலவு செய்வதை தவிர்த்துக்குங்க. மீறி செலவு செய்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் செலவு செய்வதை தவிர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வக்ரசனியின் தாக்கத்தால் உங்கள் துணையோடு சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சண்டைகளை தவிர்த்து அவர்களிடம் சிறிது விலகி இருங்க. அப்போ தான் இந்த மாதம் ஒரு புதிய துணையோடு உங்கள் உணர்வுகளை பகிர்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுது. ஏன்னா பலவீனமான நிலையில் உள்ள சுக்கிரன் சாதகமான விளைவுகள் தாமதமாகலாம் என்பதை குறிக்கிறது. இந்த மாதம் உங்கள் திருமண வாழ்க்கை நன்றாக செல்லும். இருப்பினும் வக்ரசனியின் தாக்கத்தால் பிரிந்து சென்ற ஒரு துணை இந்த மாதம் திரும்பி வரக்கூடும் என்று தெரிகிறது. உங்கள் வாழ்க்கை துணையோடு நீங்கள் ஒரு புனித தலத்திற்கு செல்லக்கூடும். உங்கள் வாழ்க்கை துணையோடு உங்கள் உணர்ச்சி பிணைப்பு வலுப்பெறும். மேலும் அவர்கள் உங்கள் வேலையில் புதிய வாய்ப்புகள் காணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. என்ன கன்னிராசிக்காரங்களே, உங்கள் ராசிக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.